வணக்கம். தலைப்புச் செய்திகள். நடப்பு காரி பருவத்திற்கு தேவையான உரங்களை தங்கு தடையின்றி தமிழகத்திற்கு வழங்கிட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். கர்நாடகா மாநிலம் குடகில் காவிரி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த யானைகளுக்கு இடையே ஏற்பட்ட சண்டையில் சிக்கி சுற்றுலா பயணி ஜாய்சி உடல் நசுங்கி உயிரிழப்பு. தமிழக முதல்வர் விஜயுடன் ரெனால்ட் ராம்கோ தலைமை நிர்வாகிகள் சந்திப்பு. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான பேச்சுவார்த்தை நடந்தது. எவ்வித பரிந்துரையும் இல்லாமல் திறமைக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து சிறந்த வீரர்களை அடையாளம் காணப்படுவார்கள். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் அலிம் அல் புகாரி திமுகவில் இணைந்தார். அதானி அம்பானி சார்ந்த பொருளாதார கட்டமைப்பு இனி நீண்ட காலம் நீடிக்காது, நிச்சயம் வீழ்ச்சியடையும் ராகுல் காந்தி விமர்சனம். தேமுதிகவை 0.5% கட்சி என சொல்லி கூட்டணியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றினார். முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பரபரப்பு குற்றச்சாட்டு. திருவாரூரில் பத்திரிகையாளரை வீடு புகுந்து மது பாட்டில்களால் தலையில் சாரமாரி தாக்கிவிட்டு கஞ்சா கும்பல் தப்பி ஓட்டம். தலைமறைவாக உள்ள அப்துல் பாசித் உள்ளிட்ட குற்றவாளிகளுக்கு போலீசார் வலைவீச்சு. மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்தியாவின் அதிவேக முதல் புல்லட் ரயிலின் மாதிரி புகைப்படத்தை இந்திய ரயில்வே துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. தாவேகாவின் கொள்கை என்பது இருமொழி கொள்கைதான். மத்திய அரசின் மறைமுக அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டோம். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு இன்று வெளியாகிறது. அரசு தேர்வுகள் துறை அறிவிப்பு. வீரப்பணி பிடிக்க அமைக்கப்பட்ட அதிரடிப்படை எஸ்ஐக்கள் பெற்ற பலன்களை வாபஸ் பெறக்கூடாது. மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.